Yo fam, welcome to another video. ஸோ இன்றைக்கி நம்ம கழுக்கூட்டம் தாண்டி போயிட்டுருக்கோம் ஹைவேல. இது வந்து ஆக்சுவலி NH66. நம்ம எங்கே போகிறோன்னா நேற்றுக்கு சொன்ன மாதிரி திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் ஒரு வீடியோ தான். ஸோ திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸுங்கிறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஃபேமஸான வாட்டர் ஃபால்ஸ். ஸோ குமரி குற்றாலம்னு பேர் கூட இருக்குது. தமிழ்நாட்டுக்கு எப்படி குற்றாலம் அருவி வந்து ஃபேமஸோ அந்த மாதிரி கன்னியாகுமரிக்கு திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் ஃபேமஸ். இது கரெக்டாக இங்கேருந்து கழக்கூடத்தில் பக்கத்தில் ஒரு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கும். அதே ஏர்போர்ட்லேருந்து பார்த்தோன்னா 57 கிலோமீட்டர் 57-55 கிலோமீட்டர். இப்போ இந்த ஹைவே இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்பீடாக போயிடலாம். முன்னாடி வந்து NH47 வெளியே போயாச்சுன்னா தம்பானூர் நேரங்கிற அப்படியே வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும், ரோடு சின்னது. இப்போ வந்து டிராஃபிக் வந்து இந்த கொஞ்சம் ஏரியா தான், கோவளம் வரைக்கும் தான் டிராஃபிக் இந்த மாதிரி பார்க்க முடியும். அது தாண்டியாச்சுன்னா ஹைவேல 40 கிலோமீட்டர் வச்சுட்டு போகும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு பார்டர்லேருந்து கொஞ்சம் தூரம் திரும்ப ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும். மற்றபடி இந்த ரோடு வந்து பக்கா ரோடு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சுன்னா அந்த ரோடு வந்து எண்டிங் வந்து கன்னியாகுமரியில் போய் ஜாயின் ஆகும். கன்னியாகுமரி இல்லாட்டி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வர அந்த பைபாஸில் வந்து ஸோ எல்லாமே NH66 வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்போசிட் நம்ம போனோம்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வேலை நடந்துட்டு இருக்கு. நம்ம சீரீஸில் நான் இங்கே பின் பண்ணுறேன், கொச்சின் சீரீஸ் போட்டிருந்தப்போ அதில் வேலை நடந்துட்டுருக்கு. இப்போ வந்து அதை விட எக்ஸ்ட்ரா நிறைய இடங்களில் வேலை முடிஞ்சிச்சு, நிறைய இடங்களில் வேலை திரும்ப நடந்துகிட்ருக்கு. ஆனால் பாலம் வேலை முடிஞ்சிச்சுனாலே இந்த ரோடோட வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி அங்கே வேலை நடந்துட்டுருக்கு. அது வந்து அப்படி இங்கேருந்து கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் வழியாக அங்கே காசர்கோடு மேலே கேரளாவோட பார்டர் வரைக்கும் போகும். அந்த பார்டர் வழியாக அங்கே கனெக்ட் ஆகும் எங்கேயாவது. ஏன்னா தமிழ்நாடு ரோட் வழியாக ஆல்ரெடி பைபாஸ் வந்து இருக்குது, கேரளாவில் தான் இல்லை. இப்போ வந்து இது வேலை நடந்துகிட்ருக்கு. எப்படியும் ஒரு 1-2 வருஷத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி ஃபுல்லாக அவங்க ஏன்னா கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இங்கே ட்ரிவாண்டத்துலேருந்து இந்த பைபாஸில் வந்து எங்கேயுமே யூட்டர்ன் கிடையாது. ஏன்னா சைட் ரோடும் கூடவே சேர்ந்து வருது. ஸோ அப்படி போகணுன்னு உள்ளவங்களுக்கு வெளியே எக்ஸிட் இருக்கும், என்ட்ரி இருக்கும். எக்ஸிட்டில் வெளியே போய் பாலத்துக்கு கீழே சுற்றி உள்ள இடங்களுக்கு போக முடியும். டைரெக்டாக இங்கேருந்து அங்கே எர்ணாகுளம் வரைக்கும் எங்கேயும் யூட்டர்ன் இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஸ்ட்ரெச்சு 2 மணி நேரத்தில் அங்கே போயிடலாம். சரி, அந்த கதையை விடுவோம். அது நம்ம அடுத்து எர்ணாகுளம் போகும்போது இந்த பைபாஸ் வழியாக போய் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னும் இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம இப்போ கன்னியாகுமரியிலேருந்து பார்த்தோன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். நாகர்கோவிலேருந்து வரீங்கன்னா ஒரு 35 கிலோமீட்டர். கன்னியாகுமரிலேருந்து ஒரு 50-55 கிலோமீட்டர் தான் இருக்கும் கரெக்டாக திருப்பரப்புலேருந்து. அதே மாதிரி இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் வந்து கோதையார் என்கிற நதிக்கு குறுக்கே தான் இருக்குது. அது ஆக்சுவலி ஒரு செக் டேம் கட்டி அதுலேருந்து வர தண்ணி இந்த மலையிலேருந்து கீழே விழுற மாதிரி ட்ரோன் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருவியோட இது ஒரு ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும். அது நெட்டில் நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக. நான் எடுத்த ஃபோட்டோஸ் இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ரிவர் வந்து பேச்சிப்பாறை டேம்லேருந்து வர தண்ணி, அது வந்து அந்த பேச்சிப்பாறை ரிசர்வாயரில் போகிறது. அப்படி கோதையாறுலேருந்து வர்றது அந்த மாதிரி அந்த ரிவர் கனெக்ஷனில் வர தண்ணி தான். அதுக்கப்புறம் இதில் வந்து பேச்சிப்பாறைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோமீட்டர் பரப்பில். அடுத்து இந்த இது ரிவர் வந்து செக் டேம்லேருந்து தாண்டி ஒரு ரிவர் பெட் மாதிரி அப்படி இருக்கும். அந்த இடம் ஃபுல்லாக அது மழை டைமில் தான் ஃபுல்லாக நிறைஞ்சு தண்ணி. அந்த ட்ரோன் வீடியோவில் இங்கே பார்த்தா தெரியும். செக் டேம் தாண்டி ஒரு 300 அடி தாண்டி இது கீழே அருவியாக கொட்டும்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவனுக்கு வந்து சின்ன வயசுலேயே அவனோட சின்ன வயசு கதை தான் சொல்கிறேன். அவன் ஸ்கூலில் படிக்கும்போதே அவனுக்கு வந்து பைக் மேலே ரொம்ப க்ரேஸ். அவன் வந்து பைக்கு வாங்கி சூப்பர் பைக் வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டு ஃபேமிலி சுச்சுவேஷனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆக்சுவலி டெலிவரி ஜாப் பார்த்து அப்படி இப்படி பைக்கெல்லாம் வாங்கி அவன் கனவை வந்து சாத்தியமாயிருச்சு. ஸோ யாருன்னா டிடிஎஃப் வாசன் தான். எல்லோரும் பைக்கர்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்டு தாங்க, அதனால தான் அவரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன். டிடிஎஃப் வாசன் வந்து ரீசெண்டாக ஒரு vlog போட்டிருந்தார். அவரோட 5 வருஷத்துக்கு அப்புறம் போட்டுறேன்னு சொல்லி ஒரு vlog போட்டிருந்தார். அதில் அவர் சொல்லியிருப்பார் நிறைய விஷயம். அது முன்னாடி அவரோட ஃபஸ்ட்டில் காலகட்டத்தில் அவர் அந்த இதில் சொல்லுவார்ல, வீடியோ இப்படி வச்சு எடுத்தேன், நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுப்பேன், மொபைலில் எடுப்பேன் அப்படின்னு. அந்த டைம்லேருந்தே நான் vlog பார்த்துட்ருக்கேன். அவரோட vlogs ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னேறினார். ஸோ யூடியூப்பில் வந்து அவர் இந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் அவர் வந்து விடாமுயற்சி, அவரோட கஷ்டம்தான். அவர் கஷ்டப்பட்டு இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ நம்பிக்கையோட அந்த அவரோட லட்சியத்தை அடைகிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டதுனால தான் அவருக்கு வந்து அவர் நினச்சது எல்லாமே சாதிக்க முடியும். ஸோ உங்களாலேயும் முடியும். எல்லாரோட கனவுக்கும் காசு இல்லாமல் இருந்தால் கூட நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட விடாமுயற்சியும் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். ஸோ எல்லோரும் கீப் ட்ரைங். முன்னாடி சொன்ன மாதிரி ஹோப் ஃபார் தி பெஸ்ட். என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. இதே மாதிரி கொஞ்சம் vlog கண்டென்ட்ஸ் நான் கொடுக்குறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தால் எனக்கு பண்ண முடியும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.